ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணனுடைய பைக் ரொம்ப பெரிய சேதம் ஆகிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கல என்ன ஆயிடுச்சுன்னு. என்னன்னு தெரில, வாங்க. ஆக்சிடெண்ட்டில் அண்ணனுடைய பைக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து ஆயிடுச்சு. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறான்னு. இது அண்ணா அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஃபைனலியாக வந்து டியர் பிரதர்ஸ் ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு. அண்ணன் திரும்ப போயிட்டு இருக்காரு. ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணுறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் கிளம்பிட்டாரு. இவருக்கு இப்போது இன்றைக்கி தான் காலையில் வந்தார், ஆனால் இன்றைக்கே கிளம்பின்னு இருக்காரு. ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் இப்போ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா அளவு கருமையாக நல்லா இருக்கீங்கன்னு நான் முழு மனதோடு நம்பிக்கிறேன். இன்றைக்கி என்னன்னா வந்து 28th ஜூலை. இன்றைக்கி நம்மளோட ஸ்பீட்டி ரைட்ஸ் ஷுருவாக போகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அண்ணா அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காரு. நான் இப்போ இங்கேருந்து டெல்லி டு சண்டிகர் போகிறோம். சண்டிகர் போய் ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய பைக்கை நம்ம சேஃப் எக்ஸ்பிரஸ்லேருந்து நம்ம டெலிவரி எடுப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே பார்க்குறீங்களா என்ன மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம். சூப்பர். இதுதான் டெல்லிக்குள்ளே வந்து இந்த டிராஃபிக் ஜாமு நம்ம கடந்து போகணும்னா ஃபைட் பண்ணுறது ஆகும். யாரு கூட? இந்த டிராஃபிக் கூட. வீட்டை விட்டு ஆயிடுச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் 20 மினிட்ஸாக வந்து கொஞ்சம் அதிகமாக டிராஃபிக் அடிச்சுருக்கு. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இப்போ வந்து 10:30, 3 மணிக்கெல்லாம் நான் வந்து சண்டிகரில் இருந்து ஆகணும். ஏன்னா வந்து அண்ணன் 2 மணிக்கு வந்துடுவார். அவர் வந்துட்டு நேராக இதுக்கு போயிடுவார், சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கு. ஆனால் நான் வந்து போய் ஃபஸ்ட்டு மவுண்ட்டு இருக்குல்ல, அண்ட் தென் ட்ரோனுடைய மவுண்ட், அது ஃபஸ்ட்டு வாங்கணும். போய் அதை வாங்கிட்டு தான் நான் வந்து போக முடியும். இங்கேருந்து சண்டிகர் ஒரு 240 கிலோமீட்டர். 240 கிலோமீட்டர்னா ஒரு 4 ஹவர்ஸ்னால் இருக்குது, டைம் இருக்குது, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஜலந்தர்லேருந்து அந்த பார்சல் வந்துட்டுருக்கு. ஜலந்தர்லேருந்து சண்டிகர் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும். மிஞ்சி போனால் 150. 3 to 4 ரேஞ்சில் வந்து எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துடுவாங்க, பார்க்குறேன். இதே நான் நகர மாட்டேங்கிறது. சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குலேருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் அனைவரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப். வாங்க என் கூட நீங்களும் டிஜிட்டலியே பாருங்கள். ஓகே, வாய்ப்பில்லை ராஜா, நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நான் தேங்க்யூ. இதுதான் வந்து பூரா கூடமலை. இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு ஹைவே அப் டு ஸ்ரீநகர் வரைக்கும். ஸ்ரீநகர் லடாக் எல்லாருமே இங்கேருந்து தான் போகலாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சண்டிகர் இங்கேருந்து 235 கிலோமீட்டர். செம்ம ஸ்மெல்லியா இங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
சரி, இப்போ இங்கே மெயின் நம்ம கடந்தாச்சு. மோசமான டிராஃபிக் இருக்கிற இடம் எல்லாம் இப்போ ஒரே ஸ்ட்ரெச் தான், எங்கேயுமே திரும்பக்கூடாது. 240 கிலோமீட்டர் நான் ஸ்டாப், ஒன்லி ஸ்ட்ரெயிட் ரோட். இங்கே இப்போ பல பைக்கர்ஸ்னு கிடைப்பாங்க. வரைக்கும் மழை இல்லை, ஆனால் முன்னாடி மழை காமிச்சுட்டு இருக்கு. ரைடிங் கியர்ஸ் எல்லாம், ஐ மீன் ரன்னிங் கியர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த உடனே மாட்டிக்கிட்டு குழம்ப வேண்டியது தான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. மோசஸ் சொன்னாக்கு ஃப்ளைட்டு 11 o'clock ஒரு 2 o'clock வந்துடுவார். அப்புறம் போய் சேஃப் எக்ஸ்பிரஸில் அவர் நேராக போய் பைக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவார். அதுக்குள்ளே நான் அவருடைய பார்சல் எடுத்துகிட்டு சீக்கிரம் போயிட்டு இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ஷிம்லா தான் சொல்லியிருக்காரு, ஷிம்லா போகலான்னு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. ஓகே, ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பெட்ரோல் ஃபியூல் அப் பண்ணிட்டேன். 8.77 லிட்டர் வந்திருக்கு. 836.48 rupees, ஐ மீன் 837 rupees. பரவாயில்ல. இங்கே 95 rupees, 95.38 பைசா. இங்கே பரவாயில்ல. இதே ஆந்திரா, தமிழ்நாடு, அங்கெல்லாம் மத்திய பிரதேஷ், அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ரேட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஆனால் இது பரவாயில்ல. ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்குவோம். ஆயிடுப்பா தம்பி. भैया एयर कर सकते இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி. अच्छा चेक कर लेना. भाई हवा कर दे यार. पावर कंप्यूटर वाली नहीं है, खराब है. हवा बढ़ती है कहाँ? वो तो बोल रहे थे ये. हाँ? बोल रहा है ये. अब है तो कैसे? जब है इसमें खराब है तो है क्या? जाना पड़ेगा. इसमें देख रहे हैं टाइम लगेगा. इधर तो अड्डा, हवाई अड्डा रेस्टोरेंट. இங்கே தான் லாஸ்ட் டைம் கேஆர்எஃப் குரூப் வந்தபோது சும்மா குத்தாட்டம் செம்மையாக போட்டாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஆனால் நம்ம இங்கே நிற்க மாட்டோம், ஏன்னா நம்ம கிளம்பிட்டே இருப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை இப்போது. ஜஸ்ட் சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம எங்கேயும் நிற்க போகிறது இல்லை, நான் ஸ்டாப்பாக நம்ம அடிக்க வேண்டியதுதான். ஏன்னா 3 o'clock வரைக்கும் நான் சண்டிகரில் இருக்கணும். இப்போ தான் மூர்த்தல் வந்திருக்கு.
சண்டிகர் இங்கேருந்து இன்னும் ஒரு 210 கிலோமீட்டர் சம்திங். போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் எதனா சாப்பிட்டுக்குவோம். இப்போ இடையில எங்கன்னா வந்து ஜூஸ் எதுனா குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிற்க வைக்கலாம். ஏன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது, பசியும் இல்லை தாகமும் இல்லை, அடிக்க வேண்டியதுதான் இப்போ. சரி வாங்க போ. ஆக்சுவலாக மழை வந்துடுச்சு கொஞ்சம், அதனால் நிற்க வேண்டியதாச்சு. ஏன்னா இது வந்து பாசிங் ரெய்னிங், பாசிங் க்ளவுட்ஸாக இருக்குது, அதனால் வந்து இது சீக்கிரம் போயிடும். பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு போயிடுவோம். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் நான் ரைட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர் இருக்குது, போயிடலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, மழை தான் ஆகிட்டுருக்கு இப்போது. என்ன பண்ணுறது, நான் வந்து 3:30 இருக்கணும். இப்போ தான் வந்து அங்கேருந்து கால் வந்தது, மெசேஜ் வந்தது. அவர் கால் பண்ணால் அவர் சொன்னார் நான் 3:30 வந்துடுவேன்னு. இங்கே பார்த்தா இப்படி ஒரு மழை வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது புரியலையே, ஒன்றும் புரியலையே. இப்போ பாருங்க, என்ன செம்ம தண்ணி ஆயிடுச்சு இங்கே. ஐயோ, சரி இன்னொரு பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பளை ஊர் அம்பாலா வந்தாச்சு. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இப்போ நான் வந்து ஹரியானா இப்போ முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பஞ்சாப் ஸ்டார்ட் ஆகிடும். லெஃப்டில் போனோமா சண்டிகர், அப்புறம் நேராக ஷிம்லா, பட்டியாலா, லுதியானா. ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சண்டிகர் போவோம். அண்ணனுடைய ஃப்ளைட் இன்னும் லேண்ட் ஆகலை. ஜஸ்ட்டு இப்போது 2 மணி ஆக போகுது. எனக்கு இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் எடுக்கும். எனக்கு 3:30 டைம் கொடுத்துருக்காங்க பார்சல் வரும்னு. பார்சல் வாங்கிட்டு அப்படியே நம்ம அண்ணன்கிட்ட போயிடுவோம். ஷேக் எக்ஸ்பிரஸ், மணி மாஜிரா, சண்டிகர். அங்கேருந்து நம்ம கிளம்புவோம் நேராக ஷிம்லா. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னும் நான் அப்டேட்டு முன்னாடி கொடுக்குறேன். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. இங்கே நம்ம வந்து வாங்கியாச்சு. இது தான் டப்பா, இதில் தான் வந்தது. இவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். ஹலோ மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் सर, हाउ आर यू? ये हमारे बस ड्राइवर भाई साहब है, तो यही लेकर आके दिया था इन्होंने. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணனுடைய பைக் ரொம்ப பெரிய சேதம் ஆகிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம் என்ன ஆயிடுச்சுன்னு. என்னன்னு தெரில, வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, நான் வந்தாச்சுங்க. அண்ணனுடைய ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. ட்ரக் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா சேஃப் எக்ஸ்பிரஸ் அந்த ஆக்சிடெண்ட்டில் அண்ணனுடைய பைக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து ஆச்சு. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறான்னு. இது அண்ணா அங்கே நின்றுருக்காரு. பைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, இங்கே ரேம்ப் இல்லை, அதனால தான் வந்து பிரச்சனை இருக்குது. இல்லாட்டி வந்து ஈஸியாக ஃபைனலியாக வந்து டியர் பிரதர்ஸ் ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு. அண்ணன் திரும்ப போயிட்டு இருக்காரு. ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன கொடுமை சரவணனது. நான் சொன்ன அண்ணன் இருங்க நான் பார்க்கலாம். ஆனால் அண்ணன் சொல்கிறாரு இல்லைப்பா இப்போ ஓட்ட முடியாது, ட்ரிப் கூட சரியாக போகாது, என் மனசு இல்லைன்னு. என்ன பண்ணுறது, சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அண்ணன். ஓகே கண்டிப்பாக.
அண்ணா போறாரு ரொம்ப கவலைப்பட்டு. இப்போ நானும் வந்து ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டேன். நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா கிளம்பிட்டாரு. இவருக்கு இப்போ இன்னைக்கு தான் காலையில வந்தாரு, ஆனா இன்னைக்கே கிளம்பிட்டு இருக்காரு. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றது, போயிட்டாரு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ராத்திரி 11 மணிக்கு இருக்கு ஃப்ளைட் இருக்கு. ஓகே சரி, நம்மளும் போவோம். ஓகேண்ணா, பாய்ண்ணா. பாய். सर हम लोग पोवा. अरे ठीक है बाबू, हम चलते हैं यार. हेलो डियर फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி என்னன்னா, ஸ்பீதி ரைட் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாரும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணன் கூட என்ன ஆச்சுன்னு. ட்ரக்கு எல்லாம் அப்படியே கீழே விழுந்து பைக்குக்கு செம்ம டேமேஜ். அதனால வந்து அண்ணா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சொல்லிட்டாரு வந்து, இந்த மாதிரி முடியாதுப்பா, என்னால், நான் திரும்பி வாபஸ் போகிறேன்னு. அதனால வந்து அவர் போயிட்டாரு. ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப 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 கவலையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டைம் என் கூட அவர் வந்தார், நல்லா பிளான் பண்ணார். ஏகப்பட்ட காசு பாவம் அவர் வேஸ்ட் ஆகிடுச்சு அவருக்கு. இது யோசிக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. பாவம் அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாம் ரொம்ப கவலையாயிட்டாங்க. இப்போ நானும் கேன்சல் பண்ணிட்டேன். நானும் இப்போ டெல்லிக்கு போயிட்டு இருக்கேன். முடியல, பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் இப்போ என்ன பண்ணலான்னு. ப்ளீஸ் அவருக்காக நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, அண்ட் அவருக்காக வேண்டிக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ. Dear friends, ராத்திரி 1:30 மணி ஆகுது. மூர்த்தல் வந்துட்டார். இங்கேருந்து டெல்லி இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர். சாய் குடிச்சுட்டு இருக்கோம், நல்லா சாய். பாவம் அண்ணன் ஒரு ஃப்ளைட்டில் இருப்பார். என்னவோ யோசித்தோம், என்னவோ ஆயிடுச்சு. சரி, சாய் குடிச்சிட்டு கிளம்புவோம். வீட்டுக்கு போக ஒரு 3-3:30 மணி ஆயிடும். பரவாயில்ல, சீக்கிரம் வந்துட்டோம். ராஜஸ்தான் ட்ரிப் கூட அப்படியே போயிடுச்சு. இப்போ இந்த ட்ரிப் கூட இப்படி கேன்சல் ஆகும்னு நினைக்கல. அவனை சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான், நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப. என்ன பண்றது? பார்க்கலாம். ஆனா சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. ஆனா வரும் நாள் வரும், பண்ணலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.